பொதுவாக நம்மளோட டிவார் சேனலில் அரசியல் சூழல், தினம்தோறும் நடக்கக்கூடிய நடப்புகள், தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி திராவிடம் எப்படிலாம் நமக்கு இருக்குது, ஆரியம் அப்படின்றது எவ்வளோ தீங்கு விளைவிக்குது, இப்படிப்பட்ட அரசியல் கருத்துக்களை தான் நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய சேனலில் பேசியிருப்போம். ஆனால் இன்றைக்கு ரொம்ப ஜென்ரலாக இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜாலியாக உங்ககிட்ட ஒரு உரையாடல் போல் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த மகளிர் தினத்தில் இந்த விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லா மனுஷங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ எங்கிட்ட கேட்குறதுக்கு உங்கள்கிட்ட 1000 கேள்வி இருக்கும், சமூகத்தை நோக்கி கேட்பதற்கு எங்கிட்ட 1000 கேள்வி இருக்கும். எப்படி எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை பல நேரத்தில் நம்ம கேட்டுருவோம். ஆனால் கேட்கக்கூடாத கேள்விகள் அப்படின்னு சிலது இருக்குது. அது என்னெல்லாம் கேள்வி, ஒரு தனி மனிதரை பார்த்த உடனே கேட்கக்கூடாத கேள்விகள்னு என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் இந்த கேட்கக்கூடாத கேள்விகளை நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிருக்கீங்களான்னு யோசிங்க. இனிமேல் அப்படி கேட்குறப்ப சரி இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுமா அப்படின்றதையும் யோசிங்க. இப்படி கேட்கக்கூடாத கேள்விகளை என்ன நம்ம நாள்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஜாலியாக நம்ம ஒரு உரையாடல் போல் கேஷுவலாக உங்கள் வீட்டில் இருக்க உங்களுடைய மகளோ, உங்களுடைய சகோதரியோ, இல்லை உங்களோட ஃப்ரெண்டோ, ஒரு பொண்ணு உட்காந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய சில விஷயங்கள் தான். ஆனால் உங்கள் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உங்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கா, இல்லை நம்ம யாருக்காவது அப்படி பண்ணியிருக்கோமா அப்படின்றத யோசிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை எல்லா மகளிருக்குமே தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். அதில் என்ன அப்படின்னீங்கன்னா, உழைக்கும் மகளிர் அப்படின்னு சொல்கிறோம். நண்பனில் ஏதுனா நல்ல நண்பன், கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தானன்ற மாதிரி, மகளிரில் ஏது உழைக்கும் மகளிர், உழைக்காத மகளிர்ன்ற மாதிரி எல்லா மகளிருமே இங்கே கலெக்டராகவே இருந்தாலும் அந்த அம்மா வீட்டில் வந்து வேலை பார்த்தா தான் நல்ல பொண்ணு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்படி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, நாள்தோறும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் அவர்களுக்காகவும் உழைக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சரி, இது என்னங்க கேட்கக்கூடாத கேள்வி அப்படின்னீங்கன்னா, நான் சமீபத்தில் பார்த்தது. உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ மதிவதனிகிட்ட யாரோ அப்படி கேட்டுட்டாங்க போல், மதிவதனி யாரையோ கேட்டுட்ருக்கப்போ பார்த்துட்டாங்க போல் அப்படிலாம் நீங்களாக கற்பனை செய்து கொண்டு அதை வந்து கமெண்ட்டில் கேட்காதீங்க. எனக்கு நேரடியாக இல்லை, என்னை யாராவது நேரடியாக கேட்கின்ற போது நான் அங்கங்கேயே பதில் சொல்லிட்டு வந்துடுவேன். இப்படி பொதுவாக பெண்களை பார்த்து, சக மனிதர்களை பார்த்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டுக்கிட்டு இருக்க பல கேட்கக்கூடாத கேள்விகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதனால் நீங்கள் யாருமே என்ன மனதில் நிறுத்தி இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள யோசிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே அந்த இடத்துல நின்று உங்களை அந்த இடத்துல பொருத்தி பாருங்கள். அப்படி என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜ் போகிற பிள்ளைங்க இருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற டைம் வரும். ஒரு 21 வயசு 22 வயசுன்னு வச்சுப்போமே. இந்த 21 22 வயசில் நீங்கள் 22னா ஒரு அதிகபட்சம் 2 டிகிரியை முடிச்சிருவாங்க. முடித்த பிறகு அந்த பிள்ளைங்கக்கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இன்றைக்கி தலைமுறை கொஞ்சம் வளர்ந்துருக்கு, சிவிலைஸ்டு சொசைட்டி ஆகிட்டோம், நாகரீக வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த நவநாகரீக ஆடைகள், நம்மளே க்ரூம் பண்ணிக்கிறோம், அழகாக காட்டிக்கிறோம், இது எல்லாமே நாகரீகத்துடைய வளர்ச்சியாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவ்வளவு நாகரீகமாக இருக்கக்கூடிய நம்ம தான் என்ன பண்ணுவோம்னு கேட்டால், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கிறதுனால எங்கம்மா வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து யார் கேட்கலாம்? திடீர்னு அந்த பிள்ளையை போய் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு நல்லா அந்த பொண்ணை தெரியும், அப்போ கேட்கலாம். உங்களுக்கு அந்த பொண்ணை யாருன்னே தெரியாதுங்க, அப்போ தாங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. 2வது நிமிஷம் என்னம்மா அப்படி ஒன்று வேணாம், ட்ரெயின் வச்சுப்போமே, ஏன்னா நம்ம வழக்கமாக ட்ரெயினில் தானே போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு பேசிகிட்டு இருப்போம். என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. எங்கே போகிறீங்க? இந்த ஊருக்கு போகிறாங்க. அப்படியா, சரி, எந்த சீட்டு? இந்த சீட்டு தான். அது லோவர் பெர்த்தாக இருந்துச்சுன்னா அந்த மாற்றிக்குவாங்க, கொஞ்சம் வயசானவங்க வரவங்க மாற்றிப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த கேள்வி, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். கல்யாணம் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இந்த என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ன உடனே அடுத்த கேள்வி கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு ஆயிடுச்சு இல்லைன்னு பதில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்குங்க உட்காந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ வேறு பேசுகிறீங்கன்னு கேட்டால் நல்லா யோசிச்சு பாருங்கள். கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது நம்ம சந்தித்து 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்னங்க? அதை கேட்குறதுனால என்ன தேவை இருக்குது? எங்கே போய் இறங்க போகிற அப்படின்னா அந்த கேள்வியில் குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குது.
எங்கே போய் இறங்க போகிறேன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கலாம், இல்லை அடுத்த ஜங்ஷனில் நீங்கள் இறங்கலாம், இறங்குறப்ப எழுப்பி விட்டு போமா ஒரு உதவியாக போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் கேட்பாங்க, எங்கே இறங்கி எங்கே போகிறீங்க அங்கேருந்து? இறங்குற வரை கேட்குற ஒரு நியாயம். இறங்கி நான் அங்கேருந்து எங்கே போனால் உனக்கு என்ன? சரி போயிட்டீங்க, என்ன வேலையாக வந்திருக்கீங்க? நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, நீங்கள் எனக்கு அன்னோன் பர்சன், நீங்கள் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர். உங்ககிட்ட நான் இப்போ தான் உங்களை சந்திச்சிருக்கேன். சந்தித்து எனக்கும் உங்ககிட்ட பேசணும்னு தோணுது, உரையாடணும்னு தோணுதுன்னா 2 பேரும் சேர்ந்து உரையாடி அந்த ட்ரெயினில் பஸ்ஸில் பார்த்துட்டு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் போகிறப்ப இந்த மாதிரியான பொது இடங்களில் பார்த்து பழகி நட்பாகி வாழ்நாள் முழுவதும் இந்த நட்பை தொடரக்கூடியவர்களை அந்த மனிதர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை இல்லைன்னே நம்ம சொல்லலை. அப்படி ஒரு நட்பு தொடரக்கூடாதா, அப்படிலாம் பேசிக்க கூடாதான்னு கேட்டால் நிச்சயமாக பேசிக்கலாம். மனிதர்களுக்கு மனிதர் அவர்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது எதுலையுமே தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்த 2வது நொடியே அவங்களை பற்றிய எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நினைப்பு ரொம்ப தவறானது. நீங்கள் நட்பாக மாறலாம், நம்ம நண்பரெல்லாம் தொடரலாம். இந்த ரயில் பயணம், இந்த பேருந்து பயணம் இதோடு முடியக்கூடாது, இதை தாண்டி நம்ம இதை நம்மளுடைய நட்பை லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்ற கட்டத்துக்கு நீங்கள் வர்றப்ப அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, தீர விசாரிங்க, என்னமோ பண்ணுங்கள் சார். நான் சாருன்ன உடனே இதை ஆண்கள் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட வேண்டாம். எல்லாருமே மனிதர்கள் பல பேர் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த 2வது நொடிக்குள் அவங்களோட ஆதார் கார்டை அட்ரஸ் மட்டும் வாங்கி வைக்க மாட்டோம், மற்றபடி அவங்களோட எல்லா விவரங்களும் நமக்கு தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறது சரியா? அதுலேயும் உச்சபட்சமாக நாகரிகமற்ற கேள்வி என்னென்னா, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை? முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சான்ற கேள்வியே தேவையற்றது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நமக்கு ஒன்றும் புரியலை. இப்போ எனக்கு ஆயிடுச்சு இல்லை ஆகலை, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வி வருது. இன்னொன்று பெண்களுக்கு சொல்கிறேன், இதை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிடுச்சான்ற கேள்விக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னு பதில் சொல்லி பழகுங்க. ஏன்னா ஆகலை அப்படின்றது நம்மளோட சாய்ஸாக இல்லை, பண்ணிக்கலை அப்படின்றது நம்மளோட சாய்ஸ். எனக்கு இப்போ பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ பண்ணுவேன் அப்படின்ற பதில் அது. இதை கேட்குறப்ப என்ன இவ்வளோ திமிரா பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இவ்வளோ திமிரா பேசுகிறாங்க அப்படின்னு நான் பேசுகிறதே உங்களுக்கு தோணுதே. எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இல்லை எத்தனை 100 பிரச்சனைகள் நம்ம யார்கிட்ட கேள்வி கேட்குறோமோ அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம், இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று சார், அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம போய் எப்படி பார்க்க முடியும், நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ இது ஒருத்தவங்களை பார்த்து 2வது நிமிடமே அவங்க செல்வியா திருமதியா அவங்க யாராக இருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு க்யூரியஸாக இருக்க வேண்டிய தேவையற்ற கேட்கக்கூடாத கேள்வி. அதுக்கடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது எங்களை மாதிரி இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் தாலி போட போகிறது கிடையாது, குங்குமம் வைக்க போகிறது கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு அறிகுறி இந்த சமூகம் வச்சுருக்குல்ல, அந்த அறிகுறிகள் எங்கள்கிட்ட இருக்காது. அப்போ எங்ககிட்ட அப்படி கேட்டுருவாங்க. பொதுவாக இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் ஆனவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிருமா? தெரிஞ்சவொடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, அவங்களும் உங்கள் கணவர் வந்திருந்தாங்கன்னா எத்தனை குழந்தைங்க அப்படின்வாங்க. அவங்க பக்கத்தில் அந்த குழந்தை இல்லை, நீ எத்தனை குழந்தைன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு ஒரு வேளை இருந்தால் வீட்டில் இருக்காங்க, அம்மாட்ட விட்டு வந்தோம் அப்பாட்ட வந்துட்டு விட்டுட்டு வந்தோன்னு வாங்க. இல்லை அப்படின்னா எப்படி அவங்க அதை சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கலாம், உளவியல் ரீதியாக அது பிரச்சனை இருக்கலாம், இல்லை அந்த பிரச்சனைக்காகவே அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிறது ஒரு சினாரியோ, இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப யாருன்னு முகம் தெரியாதவர்கள்கிட்ட பேச தொடங்கிய 5வது நிமிடத்துலையும் 10வது நிமிடத்துலையும் அவங்க குழந்தை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து ஏன் இல்லை, எதுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், கேரளாவில் இருக்கார், கோயம்புத்தூரில் இருக்கார், சென்னையில் இருக்கார், நீங்கள் போய் பாருங்கள், அதுவும் என் பேரை சொன்னீங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாருன்ற அளவுக்கு நம்ம பேசணுமா? இப்போ உங்களுக்கு உடனே சந்தேகம் வரலாம், இதெல்லாம் எங்கே நடந்துச்சு, நீயா பேசிக்கிட்டு இருக்கியான்னு. எங்கேயும் நடக்கலை, எங்கேயுமே நடக்கலை அப்படின்னு உங்கள் யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்களே எத்தனை பேர் சந்திச்சிருப்பீங்க? நான் நாள்தோறும் பயணிக்கக்கூடிய ஆள், எல்லா இடங்கள்லையும் போய் நான் பார்க்குறப்ப ஒரே ஒரு பொண்ணாவது இதையெல்லாம் சொல்லி நொந்துக்காதவங்க கிடையவே கிடையாது. அப்போ இது கேட்கக்கூடாத கேள்வி. ஒருத்தவங்களை பார்த்தோன்னா 5வது நிமிஷத்தில் 10வது நிமிஷத்தில் உடனே இப்போ நம்ம ஆட்களுக்கு டவுட் வரும், ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா 2வது மணி நேரத்தில் இதை கேட்கலாமா? அது நீங்கள் இருவரும் எப்படி பேசிக்கிறீங்க, உங்ககிட்ட பேசக்கூடியவங்களுடைய மனநிலை, உங்ககிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய சூழல் இருந்தால் அவங்களே பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கடுத்து 3வது வாங்க, இந்த வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ எங்கிட்ட கேட்பாங்க, எங்கம்மா பண்ணுறீங்க? அட்வொகேட்டாக இருக்கும், இன்ஜினியராக இருக்கும், இல்லை டீச்சராக இருக்கும், ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இப்படி ஒருத்தர் ஒரு பதில் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அடுத்த கேள்வி, சேலரிலாம் நல்லா கொடுக்குறாங்களா? ஏங்க சார் கொடுக்கலன்னா நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட போகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது.
அது நாகரிகத்தோடு நம்ம கேட்க முடியாது. அப்போ எவ்வளோ சேலரி அப்படின்னு. இதையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து ஒருத்தவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ சேலரி அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது நாகரிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போய் எங்கிட்ட கேட்குறது எங்கிட்ட கேட்காதது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். தனிப்பட்ட மதிவதனைக்காகவே இது கிடையாது. உட்காந்துருக்காங்க ஒரு பொண்ணோ பையனோ, நான் இது வந்து பெண்களை வச்சு சொல்லலை, பசங்களே வச்சுக்கோங்க. இந்த பையன் அப்போ தான் வேலைக்கு போய் சேர்ந்துருப்பான். தம்பி எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளம்லாம் போதுமானதாக இருக்கா, சென்னையில் உங்களால் அதில் வச்சு வாழ முடியுதா, முடியலன்னா லோன் போட்டு தர போகிறோமா, நம்ம பர்சனல் லோன் போட்டு தர போகிறோமா, கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யார்ட்டையாவது கடன் வாங்கி தர போகிறோமா, கிடையாது. அப்போ இது எல்லாமே ஒருவருடைய தனி மனிதர் சார்ந்த தனிப்பட்ட விஷயங்கள். இதை போயிட்டு நம்ம நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இது கேட்கக்கூடாத கேள்வி. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், ஒருத்தவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்படியே ஆர்வமாக துடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ சில பேர் வந்து நான் இதை என்ன வச்சே சொல்கிறேன். இப்போ எனக்கு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இல்லை அப்படின்றத நான் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு 4-5 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அதை யாராவது கேட்டாங்கன்னா அழுகாமல் ஆமாங்க எனக்கு அப்பா இல்லை அப்படின்ற சொல்லுவதற்கே, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு 4-5 வருடங்கள் நான் மனரீதியாக தயாராக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ வாசித்து இவ்வளோ புத்தகங்கள் படித்து வீடு வந்து எந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தோடு இல்லாமல் ஆதிக்க உணர்வோடு இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு அம்மா, அப்படி ஒரு ஃபேமிலி செட்டப்லேருந்து வரக்கூடிய எனக்கே அதுலேருந்து விடுபட்டு வந்து இந்த கேள்விகளை எதிர்நோக்குவதற்கு அவ்வளோ தயக்கமும் பயமும் இருந்துச்சு, அச்சம் இருந்துச்சு, அழுக வந்துச்சு. அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சாமானியர்களை பார்த்த உடனே அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த கேள்வி. இப்போ நானும் தான் நிறைய கூட்டங்களுக்கு போவோம். அப்போது குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்கள பார்த்தோன்னே ஆசையாக இருக்கும். ஏன்னா முதல் தலைமுறையாக அந்த பிள்ளைங்க படிக்கும். அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு நானும் தான் கேட்பேன். அப்போ கேட்குறப்ப அந்த பிள்ளைங்கள்ட்ட இவங்க அப்பா அம்மா படிக்கல, ஆனால் இந்த பிள்ளை படிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த கேள்வியை நம்ம கேட்போம். அதுவுமே இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பொதுவாக உங்கள் அப்பா அம்மா எத்தனை பேர் படித்தவங்கப்பா, அப்பா எத்தனை பேர் அம்மா எத்தனை பேர்னு கேட்குறப்ப அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் வரலாம். அப்போ ரெண்டையும் சேர்த்து கேட்போம். அது எதுக்காகன்னு கேட்டால், இந்த தலைமுறையுடைய வளர்ச்சியை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. சமூக நீதியால் நம்ம அடைந்த உயரத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்படி நீங்கள் காமனாக கேட்கக்கூடிய கேள்விக்கும் தனியாக ஒருத்தவங்களை நிற்க வச்சு உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் முகம் தெரியாதவர்கிட்ட பயணத்தின் போது கேட்குறப்ப அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் இருக்காது. ஏன்னா இப்போ இறந்துட்டாங்கன்றது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஒருவேளை அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வேறு ஏதாவது சூழலின் காரணமாக அவங்க பிரிஞ்சிருக்கலாம், இல்லை அஃபையர் இருக்குன்னு அவங்க எங்கேயாவது போயிருக்கலாம், இவங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ அதை அந்த குழந்தைகிட்டையோ, குழந்தைன்னு நான் சொல்கிறது 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க கிடையாது, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம சின்ன பிள்ளைங்கக்கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்குறோம், அந்த பிள்ளை அந்த பதிலை சொல்லிட்டு ஓடிடுதுன்னு வச்சுப்போமே. கொஞ்சம் வயது வந்தவர்களாக இருந்தாலுமே இந்த கேள்விகளை எதிர்கொள்வது என்பது கடினமானது தான். அப்போ ஒரு மனிதரை பார்த்த அடுத்த நொடி அவருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத பட்சத்தில், அந்த கேள்வியை கேட்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாத பட்சத்தில், அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படாத பட்சத்தில், அந்த கேள்விக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்ற விஷயத்தில் நீங்கள் உங்களோட ஃபேமிலி என்ன பண்ணுது, அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாரு, என்ன வேலை பார்க்குறீங்க, அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, இந்த கேள்விகள் கேட்கக்கூடாத கேள்விகள். அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய லிஸ்ட் இருக்குது. ஆனால் அவ்வளோ லிஸ்ட்டையும் நான் சொன்னேன்னா உங்களுக்கு கேட்க நேரம் இருக்காது. அதனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. வீடை சொல்லிவிடுவோமா, சொந்த வீடா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம யாருனே தெரியாதவங்க, அவங்க வீடு சொந்த வீடாக இருந்தால் நமக்கு என்ன, வாடகை வீடாக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம என்ன மாதம் 30 நாள் போய் அவங்க கூட இருக்க போகிறோமா, இல்லை அவங்க வாடகை வீட்டிலேருந்து வாடகை கட்ட முடியலன்னா நம்ம போய் கொடுக்க போகிறோமா, சரி சொந்த வீடாக இருந்துச்சுன்னா அந்த சொந்த வீடுக்கு இஎம்ஐ கட்ட போகிறோமா, ஏதாவது பண்ண போகிறோமா. அப்போ நமக்கும் ஒருவருக்கும் நெருக்கம் இல்லாத பட்சத்தில், தொடர்பு இல்லாத பட்சத்தில், நட்பு இல்லாத பட்சத்தில், உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்றப்ப ஒருவரை பார்த்த அடுத்த நொடி அவர் சொந்த வீடு வைத்திருப்பவராக தான் இருக்கணும்னு நினைக்கிறது அப்படின்றது நமக்கு தேவையில்லாத வேலை. அப்போ இதுவும் கேட்கக்கூடாத கேள்வி. இதே நான் லிஸ்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும். ஒருவேளை நான் சொன்னதில் சிலது உங்களுக்கு ஏன் இதெல்லாம் கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. நான் சொன்ன எல்லா நிலைமையையும் நீங்கள் கடந்து வந்தவங்களாக இருப்பீங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு சூழலில் கடந்து வந்தவங்களாக இருப்பீங்க. தனி மனிதரை பற்றி, தனிநபரை பற்றி 5வது நிமிடத்திலும் 10வது நிமிடத்திலும் அவங்களுடைய எல்லா தகவலும் எனக்கு தெரிஞ்சாதான் என்னுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய நம்பிக்கையாளர்கள் மொழியில் சொல்லணும்னா என்னோடய ஆத்மாவே அப்போ தான் சாந்தி அடையுன்ற அளவிற்கு நம்ம இருக்க தேவையில்லை. நாகரீக மனிதர்களாக
ஒருவரை பார்க்குறோம், அவர்களாக வந்து அவர்களுடைய பிரச்சனையை சொல்லலாம். இல்லை நம்மளுடைய அந்த பயணத்தின் போதோ அல்லது நம்ம அவங்கள சந்திக்கிறப்பையோ அதற்கான தேவை ஏற்பட்டால் நம்ம அந்த கேள்விகளை கேட்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை பார்க்குறப்பையே மூளைக்குள்ளே எல்லா கேள்விகளோடையும் போய் ஒருத்தவங்களை அணுக வேண்டிய தேவையில்லை. கேட்க வேண்டிய இடத்தில் கேட்க வேண்டிய கேள்விகள் 1000 இருக்குது. பிஜேபியை பார்த்து, ஒன்றிய அரசை பார்த்து எதுக்கியா புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, எதுக்கு நீட்டை கொண்டு வந்த, எதுக்கு ஹிந்தியை திணிக்கிற, எதுக்கு ஹிந்திக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போட சொல்லி புள்ளக்குட்டிகளை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் சமூகத்துக்கு தேவையான கேள்வி. சமூகத்துக்கு தேவையான எல்லா கேள்வியும் விட்டுட்டு தேவையே இல்லாத கேள்விகளை பல 1000 வருடங்களாக எங்கள் தாத்தா கேட்டார், எங்கள் பாட்டி கேட்டாங்க, எங்கள் அப்பா கேட்டாங்க, எங்கள் அம்மா கேட்டாங்க, எங்கள் சொந்தக்காரவங்க கேட்டாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்படி தான் கேட்பாங்கன்றதுக்காக நம்மளும் கேட்க தேவையில்லை. இந்த கேட்கக்கூடாத கேள்விகளை எல்லாம் இனிமேல் கேட்காமல் இருப்போம். இது எனக்கு எப்படி இந்த தலைப்பு யோசனை வந்துச்சுன்னா, நேற்றைக்கு மதுரைக்கு நிகழ்ச்சிக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தோடரோட வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், என்னை பார்த்த உடனே கல்லூரிகளுக்கு பேச போகிறோம் இல்லையா, திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஆகலைன்னு சொன்னால் ஏன்னு கேட்குறாங்க. எனக்கு புரியலை. ஏன்னா புரியலை. நான் பண்ணிக்கல, எனக்கு நாளைக்கு விருப்பம் இருக்கலாம், நாளை மறுநாள் விருப்பம் இருக்கலாம், 2 வருஷம் கழிச்சு விருப்பம் இருக்கலாம், விருப்பம் வராமையே கூட போகலாம். இவ்வளோ சினாரியோ இருக்குல்லங்க. இது எல்லாருக்கும் அதுதானே. அவரவருடைய மனதுக்குள்ளே மூளைக்குள்ளே போய் நம்ம உட்காந்து யோசிக்க முடியாது இல்லையா. அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ நான் அந்த தோழர்கள்ட்ட சொன்னேன், இப்படி ஒரு சமூகத்தில் ஒருத்தரை பார்த்து அடுத்த நொடி கேட்கக்கூடாத கேள்விகள் இவ்வளோ இருக்குன்னப்ப அந்த ஐயா சொன்னாங்க, கேட்கக்கூடாத கேள்விகள் அப்படின்னே நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமாக சிந்திச்சது தான் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நன்றி.